ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வினால் மாலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தோராக. காலை 3 ஆராதனையிலும் கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு சென்று அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மகிமையின் மேகம் நம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் மூடி அவருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும். அந்த வரை தடைப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர், பிசாசானவன் போடுகிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்தெறிந்து, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, இந்த ஆராதனைக்கென்று முன்குறித்த மக்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வர வேண்டும். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரோட கடமிருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். பாடல் பகுதியில் கர்த்தர் பிரியப்பட்டு ஆராதனை பகுதியை அங்கீகரித்து, காணிக்கையை அங்கீகரித்து, தேவதூது பகுதியில் கர்த்தர் நமக்காக இந்த மாலை ஆராதனையில் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதை பேசுகிற தாசரை முழுவதும் மறைத்து, பேசுகிற தாசரின் கல்வியோ ஞானமோ வெளிப்படாமல் கர்த்தர் மாத்திரமே முழுபடியாய் வெளிப்படும்படியாகவும், பேசுகிற வார்த்தையில் ஒரு வல்லமை வெளிப்பட்டு அதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் புறப்பட்டு சென்று அவருடைய வாழ்க்கையும் அவர்களையும் சீர்படுத்தும்படியாகவும் இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய பிரசனம் இறங்கி வர, கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வர எல்லாரும் எழுந்து நின்று வாய்களை திறந்து முதலாவது ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும் போது கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வரும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும் தேவனுடைய மகிமை இறங்கி வரும். வாயத்தை சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ரட்சகா முக்கு ஸ்தோத்திரம், தெய்வமே முக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கைகளை தட்டி ரத்தம் ஜெயம். Come on. பாவங்கள் போக்கினதே ரத்தம் ஜெயம், ரத்தம் மீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாலையிலையும் ஆராதிக்கும்படியாக தொழுதுகளுடைய கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த 1 மணி நேரம் அளவற்ற பிரசனம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பாடல், ஆராதனை, ஜெபம், செய்தி, காணிக்கை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். யார் யாரெல்லாம் இந்த மாலையாருக்கு வர வேண்டும் முன் குறித்து வைத்திருக்கிறோ அவர்களை பிசாசு தடை பண்ணாதபடி குறித்த நேரத்தில் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியேச வானமரத்தை பொல்லாத ஆவிகள் முட்டக்கப்படுவதாக, இந்த பகுதியில் கிரியேச விக்கிரகத்து வல்லமைகள் முட்டக்கப்படுவதாக, ஆவியான பிரசனம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பயன்படுத்தி எல்லா உபகரணங்களும் இயேசப்பா ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆளுகைக்குள் வைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படியே அமரலாம். இப்போதும் நாம் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பிரதர் ஜூட் ஜாபஸ் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அவரை தொடர்ந்து நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மை ஆராதிக்கும்படியாக கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட காலையில நம்ம கேட்ட செய்திப்படி கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் என்று காலையில நம்ம செய்தி கேட்டோம். கர்த்தரை தேடுகிறது என்றால் கர்த்தரை துதிப்பது, பாடுவது. எல்லாரும் சேர்ந்து இப்ப பாட போறீங்க. காலையில கேட்ட செய்தி எப்படி கிரியை செய்துன்னு இப்ப பார்க்க போறோம். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். எங்களோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. நன்றி உள்ள ஒரு பாடல். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரா, பலன் அளித்தாரா, என் தேவன் செய்த நன்மைக்கு அவரை பாட போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுக பல ஜீவ ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு குறைவில்லாமல் நடத்தினார்? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென். சத்தமா கேட்கல. ஆமென்.
எல்லாரும் எங்களோடு சேர்ந்து பாடுங்க. இதயமே நீ பாடு. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக மாலை வேளையில பாடி நம்ம தேவனை உயர்த்த போகிறோம். ஆமென். சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக சுதாரே பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. சொல்லுங்க கைகளை தட்டி, இதயமே நீ பாடு. எல்லாரும் சேர்ந்து சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்தவர். கண்ணின் மணி சொல்லுங்க, போல் நம்மை பாதுகாத்தார்ல. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கமலுறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. காக்கும் தெய்வமே, சுகம் கொடுக்க. காண்கின்ற தெய்வமேசு, காக்கும் தெய்வமேசு, காண்கின்ற கைகளை உயர்த்தி சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, சுகம் கொடுத்தார்ல. தேவன் செய்த நன்மை. சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே. சொல்லுங்க, இதயமே நீ பாடு. சொல்லுங்க, இதயமே நீ பாடு. தாங்க முடியா பலவீனத்து வேதனை படுக்கை நானே. தாங்க முடியா பலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியினில் நோய்களை எல்லாம் அற்புத சுமந்தாரே, விடுதலை. அற்புத விடுதலை தந்தாரே. சொல்லுங்க, நோய்களை எல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தார். கைகளை உயர்த்தி தாங்கும் நம்மை தாங்கும் தெய்வம் அவர். இயேசு, சுகம் கொடுத்த நம்மை தெய்வம் தாங்குறவர் அவர். சொல்லுங்க, ஓ தாங்கும் தெய்வமேசு, சுகம் கொடுத்த தெய்வமேசு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மை. எல்லாரும் சேர்ந்து சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே. சொல்லுங்க, இதயமே, இதயமே நீ பாடு. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை சொல்லுங்க, ஸ்கிரீனை பார்த்து பாடுங்க சத்தமா. நெருக்கத்தின் வேளையில் கொடுத்தாரே. ஒரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. ஒரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மேய்ப்பரே, அவர் நல்ல மெய்ப்பன், வழி நடத்தும் நம்மை வழி நடத்துகிறவர். சொல்லுங்க, மேய்ப்பரே. ஓ நல்ல மெய்ப்பனேசு, நம்மை வழி நடத்தும் அவரேசு. சொல்லுங்க, சுகம் கொடுத்தார்ல. நமக்கு சுகம் கொடுத்தாரா இல்லையா? தேவன் செய்த நன்மைக்காக சுகம் கொடுத்தாரே, நம் தேவன் செய்த இதயமே. நன்மைக்காக ஓ, இதயமே நீ. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. ஆமென். சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, அந்த வரியை மட்டும் திருப்பி பாட போறோம் எல்லாரும் சேர்ந்து. அந்த 2 வரியை மட்டும். கத்தர் இதுவரை நமக்கு எவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கார்ல. இந்த கொடிய காலத்துல கத்தர் நம்ம சுகமாய் வைத்தபடினால் அந்த 2 வரி மட்டும் எல்லாரும் உணர்ந்த வண்ணமாக பாட போறீங்க. எல்லாரும் சேர்ந்து சுகம் கொடுத்தாரே. சொல்லுங்க, சுகம் கொடுத்தாரு. சொல்லுங்க, பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. செய்த சுகம் கொடுத்தாரே. திருப்பியும் கொடுத்தாரே, சொல்லுங்க, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. அல்லேலூயா. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாம் இயேசு நாமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதினம் ஜீவியத்தில். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்ன புத தேவனையே ஸ்தோத்தரி.
இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்ன புத தேவனையே தோத்தரி. பொங்கிடுது என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுது என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும். படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தினாலும். கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காப்பாய். அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்ன புத தேவனையே தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடப்போம் அவர் வெள்ளத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். யோர்தானை கடப்போம் அவர் வெள்ளத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்ன புத தேவனையே தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், இறைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்ன புத தேவனையே தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹalleluya ஹalleluya. சத்தமர அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya. நாம் அனைவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். முதலாவது ஒரு 5 நிமிடம் நான் கர்த்தரை என்னோடு கூட இணைந்து ஆராதியுங்கள். அதை தொடர்ந்து நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜர் முன்பாக வந்து உங்களை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்தி செல்வார்கள். என்னோடு கூட இணைந்து ஒரு 5 நிமிடம் நீங்கள் பரிசுத்தத்தோடு வானத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் நம்முடைய தேவனாகி கர்த்தரை நோக்கி உற்சாகமாய் ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி அவர் ஒருவருக்கே உரியது. தம்முடைய நாமத்தை விக்கிரங்களுக்கு கொடாத ஒரே கர்த்தர் அவர். தம்முடைய கனத்தையும் மகிமைக்கும் யாருக்கும் அவர் விட்டு கொடுக்காத ஒரே கர்த்தர் அவர். நாம் ஆராதிக்க தகுந்த ஒரே ஒரு கடவுள் அவர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் தூங்கவன் இயேசுவின் நாமத்தில் அவர் உயர ஸ்தலத்தில் இருக்கிற கர்த்தர். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்து நாம் செய்கிற துதிகளை அவர் அங்கீகரித்து நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். என்னோடு கூட இணைந்து துதித்து பாடுகிற பாத்திரனே, தூங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போம் எனும் பாடலை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி
எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல காத்த கருத்துடன் நம்மை காத்தாரே. நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிற கர்த்தர் நம்முடைய சட்டைகளின் மறைவிலே நம்மை காப்பாற்றி வழிநடத்துகிற கர்த்தர் கர்த்தரையே நம்பி ஜீவித்திட உத்தமமாய் கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிப்போமே. கரங்களை உயர்த்தி அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் என் உள்ளம் பொங்குதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் வனாந்திர யாத்திரையில் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் நோக்கி இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் கர்த்தரே நம்முடைய தஞ்சம் கர்த்தரே நம்முடைய கோட்டை அவரே நம்முடைய கண்மலை அவரே பலத்த துருகம் அவருடைய சட்டைகளின் மறைவிலே நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் எப்பொழுதும் கண்ணு உறங்காமலும் தூங்காமலும் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் ஒரு விசை நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும் நான் உம்மை நேசிப்பேன் என் வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் ஒன்றே என் தஞ்சம் என்று நாம் கர்த்தரை நோக்கி பாடுவோம் எல்லாரும் முழு உள்ளத்தோடு நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் கண்மலை நீரே என் துருகம் நீரே என் பலத்த துருகம் நீரே என் இரட்சணை கொம்பு நீரே என் உயர்ந்த அடைக்கலம் நீரே என்னை பாதுகாக்கிறவர் நீரே என்னை வழி நடத்துகிறவர் நீரே என்னை சிருஷ்டித்தவர் என்று நாம் கர்த்தரை நோக்கி பாடுவோம் கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடி ஒரே நிமிஷம் தான் கண்களை மூடி வானத்துக்கு நேராக தன்னுடைய இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் வானத்துக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக நீர் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து முழுலத்தோடு பசுதத்தோடு எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க நீரே என் நீரே என் கோட்டை நீரே என் இரட்சகர் நீரே ராஜா நான் உம்மை தேடுவேன் நான் உம்மை தேடுவேன் நான் முழுவதோடு பரிசுத்தத்தோடு வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி என் வாழ்நாள் முழுவதும் ஒருவரே எல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை தேடுவேன் இயேசுவே. கர்த்தர் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேதி 18 ஆகிறது. அக்டோபர் மாதம் 18 நாளும் கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார். எல்லாரும் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி எண்ணற்ற நன்மைகளை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்துவீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவனே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி ஜீவனுள்ள நாளெல்லாம் கைகளை தட்டி உற்சாகம். உமக்கே ஆராதனை நீ செய்த நற்ற நன்மை
மகிமை எல்லாம் மேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், தூதர்களே தூத சேனைகளே துதியுங்கள், சூரிய சந்திரனே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். நம்முடைய கர்த்தர் நல்லவர், ஆமென். நம்முடைய கர்த்தர் வல்லவர், ஆமென். நம்முடைய கர்த்தர் போதுமானவர். ஆமென். வலது கை தூக்கி ஆராதனை சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, ஆமென். நீர் வல்லவர் ஆண்டவரே, ஆமென். நீ போதுமானவர் ஆண்டவரே. ஆமென். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். உம்மை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. ஆமென். உம்மை மால ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. உம்மை மால ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் கைகளை தட்டி. இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், பாடுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், Come on. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியான பாவியான என்னையும் பிள்ளையா, பிள்ளையாய் மாற்றினே. ஆவியான ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் மறந்து விடுவார்கள், மறக்காதவர் கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் 30 வருஷம் என் அனுபவம் கவனிங்க. திடீர்னு ஊழியத்துக்கு வரல. நான் 15 வயசு இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். 16 17 வயசு ஊழிய பாத்தியமா பண்ணிட்டு இருக்கிறேன். 22 வயசுல வீட்டை விட்டு ஆன்லைன்ல வாட்ச் பண்ண பார்த்து சொல்றேன் சாட்சியா. 22 வயசு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். 24 வயசு இருக்கும்போது வேலையை ராஜினாமா செய்து தீவிரவாதியா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு வேகமா ஊழியத்துக்கு தீவிரவாதியா வந்தேன். 27 வருஷம் முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு அனுபவத்துல யாரையெல்லாம் நேசித்தனோ, யார் மேலாம் அன்பு வச்சனோ அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா என்ன ஊழியத்துக்கு வாமகனே சொன்ன கர்த்தர் இது வரைக்கும் என்ன மறக்கவில்லை. அவதான் எனக்கு உயிர், அவதான் எனக்கு மூச்சு, அவதான் எனக்கு எல்லாம். இன்னைக்கு கூட ரொம்ப ஹார்டா ஜெபம் பண்ண மாட்டேன். சிம்பிளா ஆண்டவரே ஆனந்தன் அண்ணன் பேச போற எனக்கு அற்புதம் நடக்கும். பேசி முடிக்கிறதுக்குள்ள அற்புதம் நடக்கும். பேசி முடிக்கிறதுக்குள்ள சிம்பிள் தான். ரொம்ப போராடி அப்படி என் ஆடும் நேசிக்கிறாருங்க. என்ன அப்படி பிடிக்க ஆடும் இருக்கு. நீ சொல்லுவ என்ன பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், ஏசப்பா எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அப்படி பாரு தூக்கி போட்டுருவாரு. அவர்தான் எனக்கு உயிர், அவர்தான் எனக்கு மூச்சு, அவர்தான் என்னை மறக்காதவர். எல்லாம் 2 கரை வயசு சொல்லுங்க, என்னை மறக்காதவரே. உலகம் எல்லாம் மறக்கும், உலகம் எல்லாம் மாறும், கர்த்தர் மாறாதவர். உலகமெல்லாம் மறக்குதையா, கைகளை உயர்த்தி உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம்
ஒண்ணு சொல்லுங்க, அவரை போல அன்பு இந்த உலகத்தில் இல்லை. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? தாயை போல தேற்று அன்பு. என் மனைவி அடிக்கடி அவங்க அம்மா இறந்துட்டா, அவங்க அம்மா ஏஜ்ல இருக்க யாராவது பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்குட்டு அவங்க போய் அன்பா பேசுவா, அவங்க போய் உதவி செய்வா, அவங்க கூட பாசமா கொடுப்பா, அவங்களுக்கு சாக்லேட் கேக் வாங்கி கொடுப்பான். அவங்க அம்மாவை மாறிட முடியுமா? உங்க அம்மாவை மாறிட முடியும்? மாற முடியாது. அம்மா நினைப்பு வந்தா கல்லறை தொடர்ந்து உட்காந்து அம்மாவை நினைத்து அழலாம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், எல்லா அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பு மேலானது. அது தாயை வேத சொல்லுது, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவன் எழுதப்பட்டிருக்கிறது. அது தாயின் மேலான அன்பு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் ஓசி பிடிக்க 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஒரு அருமையான பாடல். தாயை போல தேற்றுகிற இயேசுவின் அன்பு, தந்தையை போல சுமக்கிற இயேசுவின் அன்பு, அந்த அன்பை போல உலகத்தில் இல்ல. சொல்லி ஆராதனை நிறைவு செய்வோமா? தேங்க்யூ. தாயை போல தேற்றுகின்ற இந்த அன்பு. கை உயர்த்தி பாடணும் தம்பி, கை உயர்த்தி. போல தோளில் பாப்பா, இந்த குட்டி பாப்பா, நடு பாப்பா. தாயை போல தேற்றுகின்ற இந்த அன்பு ஈசனே, தந்தை போல தோளில் சுமந்த இந்த அன்பு ராஜனே. உங்க அன்பு அது அகலமானது, அன்பு அது ஆழமானது. சத்தமா சத்தமா பாடுங்க. உங்க அன்பு அது நீளமானது, அன்பு அது உயரமானது. அன்பு இயேசுவின் அன்பு, அன்பு அன்பு ராஜனின் அன்பு. ஓ அன்பு இயேசுவின் அன்பு, ராஜனின் அன்பு. அன்பு ராஜனின் அன்பு. அனாதையாய் அலைந்த என்னை அரவணைத்து சேர்த்துக் கொண்டு, அன்பு காட்டி அரவணைத்து மார்போடு அணைத்துக் கொண்டீர். கற்று திரிந்த என்னை திரும்பவும் சேர்த்துக் கொண்டு, தினம் தினம் அன்பு காட்டி தேற்றுகின்ற தெய்வமே, இயேசுவே என் ராஜனே, பாதம் ஒன்றே என்றும் தஞ்சமே. இயேசுவே என் ராஜனே, பாதம் ஒன்றே என்றும் தஞ்சமே. இயேசுவே ராஜனே அன்பு போதுமே. சொல்லுங்க. இயேசுவே ராஜனே உம் அன்பு போதுமே. அன்பு இயேசுவின் அன்பு, அன்பு ராஜனின் அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அன்பு ராஜனின் அன்பு. நல்லா கைகளை தட்டி அந்த அன்புல இந்த தெய்வத்தை அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? சகல, சத்தமா சொல்ல, சகல துதி கனம் மகிமை மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். உட்கார்ந்த வண்ணமாகவே அப்படியே தலை குனிந்து பயபக்தியோடு கூட இயேசுநாதர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமடக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அன்றுள்ளாகத்தார் நாங்கள் கடகாபின் பாவங்குச்சு மன்னித்தொல்லும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்பட்டு தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். அப்படியே வலது கருத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிடம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்தியாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், சென்னையை ஆசீர்வதியும், நாங்கள் இருக்க பகுதி ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தில் இருக்கிற எல்லா கிரியைகள் அழிக்க நம்ம மத்தியில் தம்பி தம்பி பேர் தம்பி ப்ளீஸ் கம். தம்பி முன்பாக வந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஒரு 2 நிமிடம் இந்தியாவை ஆசீர்வதிக்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க, சென்னையை ஆசீர்வதிக்க, தேசத்திற்கு எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட தமிழ்நாடு. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்கு நம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்தியாவில் உள்ள 138 கோடி மக்களுமே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் தயக்காக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. தேசம் தீட்டுப்பட்டு உள்ளது ஆண்டவரே, அந்த தீட்டுகள் நீங்கள் கிருபை பாராட்டும், இரக்கம் காண்பிங்க, வைராக்கியம் காண்பிங்க ஆண்டவரே. சகரியா 2:8 சொன்னபடி கடும் வைராக்கியம் கொள்ளுங்க, கடும் வைராக்கியம் கொள்ளுங்க, உக்கிரமான வைராக்கியம் கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்துக்கு ஆண்டவரே, தீட்டுகள் நீங்கப்பட, விற்காத நீங்க அனைத்து மூடப்பட ஆண்டவரே.
எழுப்புதலுக்கு ஏற்ற அபிஷேகம் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்தும் வல்லமையாக யூஸ் பண்ணும். இயேசு முன் ஜெபங்களும் ஜீவனுள்ள என் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ரெண்டு முக்கிய அறிவிப்பில் சொல்லுகிறேன். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளுக்காக வருகிற செவ்வாய்க்கிழமை அற்புத இரவு என்று காலையிலிருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி மாலை 6:30 மணி முதல் 7:30 ஒரு மணி நேரம் ஆராதனை நடத்துகிறோம். ஆகவே இங்க இருக்குவதற்கு விசுவாசிக்கும் ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைக்கும் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஜீசஸ் கபோர்ட் யூடியூப்லயும் நித்தியராஜ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயும் ஒளிபரப்பப்படும். நீங்க எங்க இருந்தாலும் அந்த மாலை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க அற்புதங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அற்புதம் பெற்று அன்பாய் அழைப்பு கொடுக்கிறேன். எவ்ரி ஃப்ரைடே மார்னிங் 11 to 12 1 hour உபவாசம் நடத்துகிறோம். நீங்கள் ஆலயத்து வராமல் எங்கே இருந்தாலும் காலையில் சாப்பிடாம ஒரு மணி நேரம் 11-12 ஆன்லைனில் எங்களோட வாட்ச் சும்மா 2 பாட்டு பாடுவோம், ஒரு 10 நிமிஷம் ஆராதனை நடத்துவோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், 20 மினிட்ஸ் செய்தி கொடுத்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் செல்ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் பார்த்து 12 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். 12 o'clock எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்கள் அன்பாய் அழைப்பு கொடுக்கிறேன். ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை, வீட்டில் இருக்கிறவங்க வேலை இருக்கிறவங்க ஆன்லைன் பண்ணுகிறோம். ஆகவே தயவு செய்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த 2 தொழுகைகளும் கலந்து கொள்ள உங்கள் அன்பாய் அழைப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நம்மத்திலே டாக்டர் ஐசில கர்த்தருடைய வார்த்தை வழங்குவார்கள். நிறைவு நாம் பாடல் பாடி பொருளாளி கர்த்தர் அழைப்பு டாக்டர் ஐசி. பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். இரட்சகராம் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் ஜீவிக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார், ஆகவே நாம் ஜீவிக்கிறோம். ஆமென். கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் பெரிய தேவன். சங்கீதம் 104:1 சொல்லுகிறது, கர்த்தாவே, என் தேவனாய் கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். நம்முடைய தேவன் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்வார். செய்கை, அன்பு, தயவு, இரக்கம், நன்மை எல்லாம் பெரியது. அவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை எனக்கு ஒரு பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. இன்னைக்கு நைட்டு படுக்கைக்கு நான் போகிறதுக்குள்ள ஒரு பெரிய நடப்பதாக. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. பெரியவர், பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடு பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்திடு பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வானம் திறக்கப்படுவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க முடிய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன். இந்த இரவு முடிய வார்த்தையை மகிமைப்படுத்தும். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னல் போல கீழே விழட்டும். வார்த்தை 30 வந்திருக்க அத்தனை மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டையில் வாசிப்படுற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகள் நீங்கட்டும். அடியனை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இன்று மாலை என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். மத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும், நியாய பிரமாணத்தை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று, அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். நீங்கள் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வாயை திறந்து சொன்ன வார்த்தை. இந்த வேதாகமத்தை நீங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று
பிதாவாக தேவன் சொன்னது, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says என்று இருக்கும். 2 இயேசுநாதர் வாயத்து சொன்ன வார்த்தை, ஜீசஸ் செட் என்று எழுதப்பட்டிருக்கும். 3 பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார், நான் அழிக்கிறதுக்கு வரல, நான் இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். கரங்களை தள்ளியா சொல்ல பார்க்கலாம். இயேசு ஏன் வந்தார் என்று வாஸ்து பார்த்தோம்னா, நிறைய காலத்துக்கு நான் இதுக்காக தான் வந்தேன் எழுதப்பட்டிருக்கும். எனக்கு அன்பான சில பேர் எடுத்தாப்புல இதை ஏதான் பெற்று எடுத்தோன்னு தெரியலையே, இவங்கள பெற்றாங்க, ஆண்டவர் கொடுத்தது, இது ஏன் தான் எனக்கு பிள்ளையா பிறந்துச்சின்னு தெரியலையே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எம்பெருமான் இயேசு சொல்கிறான், நான் ஏன் வந்தேன் தெரியுமா? இந்த பூமியில் நிறைய காரியம் இருக்கிறது. பரிபூர்ணப்பட வந்தேன், ரட்சிக்க வந்தேன், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக தேடவும், இழந்து போனதை கொடுக்கவும் வந்தேன், உங்களுடைய ஐஸ்வர்யன் ஆக்க நான் வந்தேன், சாபத்தை முறிக்க நான் வந்தேன். நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒரு காரியம் சொல்கிறார், நிறைவேற்றுவதற்கே நான் இந்த பூமிக்கு வந்தேன், அழிப்பதற்கு அல்ல. கரங்களை தள்ளியா சொல்லலாம். நம்முடைய தேவனுக்கு ஒரு வல்லமை உண்டு, அவர் நிறைவேற்றும் கர்த்தர். இஸ் எ காட் ஆஃப் ஃபுல்ஃபில் அண்ட் இஸ் எ காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல். ரொம்ப உண்மையுள்ள கர்த்தர். அவர் நமக்கு நிறைவேற்றி நம்மளை மகிழ பண்ண வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர், நம்முடைய தேவன் நிறைவேற்றுகிற தேவன் சொல்ற மாத்திரம் கரங்களை போய் தள்ளியா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். சொன்னதை செய்பவர், இயேசு சொன்னதை செய்பவர். ஆகவேதான் அந்த ப்ராஃபஸி சொல்லும் போதெல்லாம் நடக்கலைன்னா சொல்லுவாங்க, கர்த்தர் தானே சொன்னாரு, ஏன் நடக்கல? அப்போ இவங்க பொய் ப்ராஃபஸ் சொல்றாங்க, அவங்க ப்ராஃபஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவார்கள். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார்னா அது கட்டாயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதான் பாடுறாங்க, நம்பத்தக்கவர், உண்மையில். நான் ஒரு மனிதனுக்கு அடிக்கடி எஸ்எம்எஸ் அனுப்புவேன், ப்ராஃபஸி. துபாயில் ஒரு பெரிய மல்டி மில்லியனர். அவர் திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ண போது சொல்லுவார், டியர் பிஷப். நான் தான் பிஷப் மாதிரி மெசேஜில் அனுப்புவேன், டியர் பிஷப், அவர் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், காட் வில் ஃபுல்ஃபில் திஸ் வேர்ட் என்று சொல்லுவார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு அடியை பாடமா, நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், கட்டாயம். ஒரே ஒரு அடியை கைத்தட்டி, நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், ஒரே ஒரு அடியை கைத்தட்டி பாடுவோம். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இன்னைக்கு செய்தியின் தரப்பு மிக வேகமாய் 5 குறிப்பை சொல்ல போகிறேன். எதையெல்லாம் நிறைவேற்றுவார். இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ணும்போது என் மக கேட்டால் 3 தானே சொல்லணும், ஈவினிங் சர்வீஸ் 5 சொல்கிறீங்களேனா? நான் சொன்னேன், ஆண்டவரை சொல்ல சொன்னார், 5 குறிப்பை வேகமாய் ஒரு வசனம் மாத்திரம் சொல்லி எதையெல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். 5 குறிப்பை மிக வேகமாய் சொல்லி தேவன் நிறைவேற்றுகிற வல்லமை வெளிப்படுத்த உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். முதல் குறிப்பு, எதை நிறைவேற்றுவார்? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எதை கர்த்தர் நிறைவேற்றுவார்? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். கரங்க போய் தள்ளியா சொல்ல பார்க்கலாம். எனக்கு, நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா, நீ, உனக்கு, எனக்கு, நீங்கள், அவர்கள், எங்கள், நிறைய இருக்குது. எங்கள்னா நாங்க 14 பேர், நீங்கள்னா நீங்க 13 பேர், எனக்குனா எனக்கு மாத்திரம், உனக்குனா உனக்கு மாத்திரம், நீனா உனக்கு தான், நான் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்க யோபு சொல்லுகிறான், எனக்குன்னு குறித்ததை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் திட்டமா ஆணித்தரமா சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணு எனக்கு தான் பார்த்தாங்க தெரியுமா, ஆனா ஒரு சின்ன பேச்சு தடுக்கடிச்சு அவ கட்டிட்டு போயிட்டு வானோம். இங்க ஒருத்தர் இருக்காரு, ஜெயராஜன்.
எங்கள் அம்மாவுக்கு அவரை தான் முதல்ல பார்த்தாங்க. அவருக்கு 3 பிள்ளைங்க தான் பிறந்திருக்குது. எங்கள் அப்பாவுக்கு அலெக்சாண்டருக்கு 8 பிள்ளைங்க பிறந்திருக்குது. அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஜெயராஜ் தான் எனக்கு பார்த்தாங்க, கடைசியில் அலெக்ஸ் வந்துட்டாருன்னு. உனக்குன்னு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு காலைல சொல்றேன், சாயந்தரம் சொல்றேன், உனக்குன்னு என்ன தேவன் குறித்திருக்கிறாரோ அது எனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்சிருச்சே, அது மாறி போயிடுச்சே, அதெல்லாம் கிடையாது. யோபு சொல்கிறான், எனக்குன்னு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஏசாயா 33:16, அவன் அப்பம் டேபிள வச்சிருப்பீங்கன்னா வாங்கி வச்சிருப்பீங்க, குலோப் ஜாம் வரத்துக்குள்ள காலி ஆயிடும். நம்ம கிடைக்கல குலோப் ஜாம், எல்லாரும் சாப்பிட்டாங்க ட்ரை குலோப் ஜாம், நம்ம கிடைக்கல. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். உனக்கும் தேவன் என்ன குறிச்சிருக்கிறாரோ அதை ஒருத்தர் தடை பண்ண முடியாது. முதல்ல கர்த்தர் எதை நிறைவேற்றாராம்? உனக்குன்னு குறித்திருக்கிறதை, உனக்குன்னு குறித்த நன்மை, உனக்குன்னு குறித்த வீடு, உனக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு வீடு ஒரு அம்மா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்க்க போயிருந்தாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்களாம், வீடு காலி பண்றோமா, இந்த வீடு உங்களுக்குன்னு சொன்னா ஒரு 2 உங்க அக்ரிமெண்ட் இருக்குன்னு நான் பொறுத்து இருக்கிறேன். இவங்க அக்ரிமெண்ட் முடிகிற நேரத்தில் போய் பார்த்தா அந்த வீடு அப்படியே இருக்குது. அவங்களுக்கு குறிச்ச வீடு, அவங்களுக்கு குறிச்ச வீடு. நான் சொல்றேன், தேவன் உனக்குன்னு குறித்திருக்கிறதை கட்டாயம் நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்த வல்லவரா இருக்க. உனக்குரியதை எடுத்து யாருக்கும் தரமாட்டாரு. நல்ல சொல்ல பார்க்கலாம். வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, இது அதெல்லாம் கிடையாது. கெட்டு போனாலும் ஊசி போனாலும் எடுத்து உள்ள வைப்பாரு. உனக்கும் குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்ற ஒரே ஒரு அடி கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இரண்டாவது ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21 வாசிக்க கேட்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. போதும், வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இரண்டாவது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். முதல்ல குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், இரண்டாவது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். God will fulfill his promise of God. தேவன் உனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ, தேவன் உனக்கு என்ன வாக்கு தத்தத்தை வெளிப்படுத்தினாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சர்ச்சில் மிட் நைட்டில் நீங்கள் ஒரு அட்டை எடுத்திருப்பீங்களே, அது அந்த அட்டையெல்லாம் இப்போ எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல. அன்றைக்கி நைட்டு எடுக்கும்போது பௌமியமாக ஜெபம் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் கேக் சாப்பிட்றது, அப்புறம் உனக்கு என்ன அட்டை, அவங்களுக்கு என்ன அட்டை வந்தால் என்ன உனக்கு வந்துச்சு, அடுத்தவங்க அட்டையை வாங்கி பார்க்குறது. இப்போ அந்த அட்டை எங்கன்னு தெரியல, அந்த அட்டை எங்கன்னு தெரியல. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த அந்த வாக்குத்தத்த அட்டை, நான் ஒரு அட்டை எடுத்தேன், இந்த நிறைய கார்டு இதெல்லாம் வச்சுருக்கிறேன், அதில் அந்த அட்டை உள்ளே வச்சுட்டேன். எனக்கு என்ன தெரியும் வசனம், நீ கோடா கோடியாய் பெருகுவாய். இதுதான் அட்டை. இதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு 10 ATM கார்டு, ஆதார் கார்டு, எல்லா கார்டும் இதுவும் இருக்கு. நீ கோடா கோடியாய் பெருகுவாய். பெருகிற வரைக்கும் எடுக்க மாட்டேன். அந்த அட்டை எங்கே? உன் அட்டை. அந்த வாக்கை நம்பி தேவசனத்தை கையேந்தி அழுது ஜெபம் பண்ணோம். நீ வாக்கு தத்த பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தங்களாம் மாமேண்டு எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, எனக்கு கொடுத்த வாக்கு நல்ல உறுதியை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். இந்த ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு பண்றாரு, எப்பா நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் பார்த்தா ரோமர் 4:17-21 வீட்டிலே வாசிங்க, டைம் இல்லை. அதில் ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை, நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோ அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும், சூழ்நிலை சாதகமா இருக்கிறத பார்த்து இது நடந்துரும்னு சொல்லிடாதீங்க. சூழ்நிலை எதிர்மறையா இருக்கும்போது கூட
தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறோம். நாங்க இந்த சர்ச்சை அஸ்திபாரம் போடும்போது செப்டம்பர் 10, நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கும். கல்வெட்டில் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்டோன் அஸ்திபாரம் போட்டால் செப்டம்பர் 10, 2000 ஆண்டு கிறிஸ்துவான ஏதாவது சாதிக்கணும். 2000 வந்து கிறிஸ்துவ ஆண்டு கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க, கிரைஸ்ட் இயர். நானும் பிறந்தனும் வைராக்கியமா ஏதாவது பண்ணு செப்டம்பர் 10 அஸ்திவாரம் போட்டோம். ஜெபிக்கும் போது ஜனவரி 18 ஆண்டு காமிச்சார் எங்களுக்கு, கோயில் திறப்பன்ட்டு, நீ திறப்பன். அப்போ நாங்கள் டெடிகேஷனை சொல்றோம், குடிசைதான் அஸ்திபாரம் போடுறோம். இந்த ஆலயம் கட்டி ஜனவரி 18 திறப்போம். 36 லட்சம் கையில் ஒரு பைசா கிடையாது. ஈவார்ட் ஸ்கூல் தமிழ் பண்ணிட்டு வராமா சொல்லிட்டு போதான். அண்ணன் தம்பிக்கு ரொம்ப பேராசை. 3 மாசம் எப்படி சர்ச்சை கட்டுவான்? செப்டம்பர் 10 அஸ்திபாரம். இந்த குடிசெல்லாம் பிரிச்சு தட்டி எடுத்து பல்ல நோடுறதுக்கு 1 மாசம் ஆயிடும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மழை சீசன். எப்படி ஜனவரி 18 கோயில் திறப்பான்? சும்மா சொல்லிட்டே போச்சான். என்ன பசங்க, மொட்டை பசங்க, இந்த பசங்க. நான் 70 பிறந்தேன், 2000 அஸ்திபாரம். அப்ப எனக்கு 30 வயசு, 30 இயர்ஸ், யங் பாய். சின்ன பசங்க ஏதோ ஆவேசத்தில் ஜனவரி 18 சொல்லிட்டாங்கன்ட்டு. பரசுவாத்து ராஜேஸ்வரி ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா இப்படி கோயில் திறக்கணும். அந்த அக்கா ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசி, பயங்கர மழை பெய்யறத பார்க்குறேன், அதனால நீ ஜனவரி திறக்க மாட்டேன், மார்ச் தான் நீ திறப்பன்னு சொல்லிச்சு. நானும் சொன்ன, ஆண்டவரே நான் ஜனவரி திறப்பேன், நீங்க எனக்கு சொன்னது உண்மைனா நான் ஜனவரி 18 கோயில் நம்ப மாட்டீங்க. 3 மாசத்துல மாட்டா 2 அடுக்கு மாடி கட்டி ஃபுல்லா பூர்த்தி பண்ணி உள்ள பூசி வெளியே பூசி டைல்ஸ் போட்டு மார்பிள் போட்டு கிரானைட் போட்டு லைட் போட்டு ஈபி எடுத்து ஃபுல் பிளம்பிங் முடிச்சு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்து ஒரு வேலை கொடுத்து ஃபுல்லா முடிச்சு குதிரை வச்சு கோட்டு போட்டு மோதிரம் போட்டு வில்லிவாக்கம் டிஎஸ்பி வச்சு ஊர்வலம் வந்து கிராண்டா ஜனவரி 18 கோயில் தந்த வாசல் ஜனவரி 18 கல்வெட்டு இருக்கு பாருங்க. கிராண்டா கோயில் தந்த ஜனவரி 18. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு பண்ணினாரா, அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் வாக்கு நிறைவேற்றுவார். ஆகவே 1 ராஜாக்கள் 8:15 சாலமோன் ஆலயம் கட்டி முடிக்கும் சொல்லுகிறான், வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றினீர். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். 3வது எதை நிறைவேற்றுவார்? ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். குறித்ததை நிறைவேற்றுவேன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன், ஆணையை நிறைவேற்றுவேன். ஆணை என்று சொன்னால் ஆர்டர் என்று பொருள்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கட்டளை என்று பொருள்படும். ஆண்டவர் நம்முடைய தேவன் கட்டளை இடுகிறவர். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஆர்டர் போட்டார்னா போட்டதுதான், அந்த ஆர்டரை மாற்றவே மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தா எங்கெல்லாம் கர்த்தர் கட்டளை எடுக்கிறாரோ அங்கெல்லாம் உடனே அற்புதம் நடக்குது. நீங்க 1 ராஜாக்கள் 17:6-9 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் காகத்தை கட்டளை எடுக்கிறார், அதை இறைச்சி அப்பமும் காலையமானை கொண்டு வந்தது. விதவை கட்டளை எடுக்கிறார், அது எலியாவை போஷித்து பராமரிக்கிறது. யோனா 2:9-10 பார்த்தீங்கன்னா, மீன் கட்டளை எடுக்கிறார், அது யோனாவை கரையிலே கக்கிட்டு. யோனா 4:6 பார்த்தீங்கன்னா, பூச்சி கட்டளை இடுகிறார், அது அந்த செடியை அரிச்சு போட்டது. யோனா 4:8 கீழ்காற்று கட்டளை இடுகிறார், அது காற்று அங்க அந்த செடி மேல் வீசினது. நம்முடைய தேவன் காற்று கட்டளை இடுகிறவர், பூச்சி கட்டளை இடுகிறவர், மீன் கட்டளை இடுகிறவர், காகத்து கட்டளை இடுகிறவர், விதவை கட்டளை இடுகிறவர். ஆண்டவர் கட்டளையிட்டால் உடனே நடக்கும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். 3வது, உனக்கு இட்ட ஆணையை ஆண்டவர் ஆர்டர் போட்டனா, ஏய் என் மகனுக்கு இதை செய் என்று ஆண்டவர் ஆர்டர் போட்டானா, அந்த ஆணையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே,
கத்தர் சொல்லாகுமே, கத்தர் சொன்னால் போதுமே, கத்தர் சொல்லாகுமே, கத்தர் சொன்னால் போதுமே. குறித்ததை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார், ஆணையை நிறைவேற்றுவார். 4வது சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். God will fulfill your request. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம், வேண்டுதல் எல்லாம், all the request, உன்னுடைய என்னென்ன வேண்டுதல்லாம் இருக்குதோ, நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ளாக கர்த்தர் உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னபடி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். நான் சொன்னபடி நடக்கும். God will fulfill all your requests. நீ என்ன கேட்கிறியோ அதை கர்த்தர் கொடுப்பார். வேதத்தில் வாசு பார்த்தீங்கன்னா, அன்னாள் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்றான். ஏலி சொல்றாரு 1 சாமுவேல் 1:17, இஸ்ரவேலே தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. லூக்கா 1:13 தூதன் வந்து சொல்லுகிறார் சகரியாவை பார்த்து, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ரூத் 3:11 ரூத்தை பார்த்து போவா சொல்ற, மகளே பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போவாஸுக்கு நேராட்டமான கர்த்தருடைய பார்த்து சொல்லுகிறார், வாட் இஸ் யுவர் ரிக்வெஸ்ட்? தேங்க்யூ லார்ட். உன் வேண்டுதல் என்னமா? எஸ்தர் ராஜாத்தை பார்த்து அகஸ்வேரோஸ் ராஜா கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும் ராஜ்யத்தில் பாதை கேட்ட நான் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் கேட்கிறார். ஆன்லைன்ல வாட்ஸ்அப் பிள்ளைய பார்த்து சொல்கிறார், வாட் இஸ் யுவர் ரிக்வெஸ்ட்? உன் வேண்டுதல் என்ன? உன் வேண்டுதல் அது உனக்கு கொடுக்கப்படும். உன் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க சின்சியரா 2 கையை ஏந்தி தேவ ஆண்டவர், இதுதான் என் வேண்டுதல் ஆண்டவரே. அடிக்கடி நானும் என் சகோதரர் சில குறிப்பிட்ட கை கோத்து வாடா ஜெபி, கை கோத்து ஜெபிப்போம். உடனே பதில் வருவதை நான் பார்த்து இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று ராத்திரி கூட 2 நாளா ஒரு கால் ஜெபிச்சேன். ஒரு பதில் வச்சு நான் ஓடி போய் என் பிரதர் கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன 2 பேர் கையை பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. பக்கத்தில் உட்காந்து போறவங்க வரவங்க டிவிப்பர்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. எங்க 2 பேர் தான் தெரியும் அந்த அந்நிய பாஷை. ஏன் கர்த்தருக்கு கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், கோடி தோத்திரம், ரதா லமா லமா ரமா லமா, எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு தான் தெரியும் என் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கின்றேன். வேண்டுதல் எல்லாம், வேண்டிக் கொள்வதெல்லாம் வாழ்வில் தருகின்றேன். மகளே அழாதே. நான் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கின்றேன். மகளே ஏன் அழுகிறாய்? விட்டுக் கொடுக்காதவர், உன்னை விட்டு கொடுக்காதவர், விட்டுகின்றவர், உன் வேண்டுதலுக்கு பதில் தருவார். நேசர் நீரே. விட்டுக் கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், நேசர் நீரே. கடைசியாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், Glory to God, 24ஆம் வசனம், 20-24 வாசி கேட்போம். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். போதும், வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக வார்த்தையை நிறைவேற்றுவார். வார்த்தைன்னா வேர்ட். There is a lot of difference between the promise of God and word of God. வாக்குத்தத்தம் வேற, வார்த்தை வேற. அதான் சொல்லுவோம், இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோ. வார்த்தையை போன வாரம் என் பிரதர் வைராக்கியம் எங்கே அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணார். உடனே ஒரு அம்மா வைராக்கியம் எங்கே, வைராக்கியம் எங்கேன்னு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போட்டுறாங்க, ஐயாவுடைய செய்தியை பார்த்து கர்த்தருடைய வைராக்கியம் தான் இதுக்கு செய்யணும் ஐயா என் மகளுக்கு என்று சொன்னாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை வந்தால் அதை பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்ல வார்த்தை இல்லையே, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண வார்த்தை இல்லையே, இன்னைக்கு என்ன ஒரு வார்த்தையை சொல்வது, அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொன்னீர் ஆண்டவரே. சொல்லுங்க, வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை நிறைவேற்றினீர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கிறவங்க வேர்ட் தாங்க, அக்ரிமெண்ட்டே கிடையாது. நாளை காலையில் 8 கோடி கொடுப்பார் சொன்னால் 8 5 கொடுப்பார் சொன்னால் 8 நாளுக்குலாம் வந்து 8 கோடி வச்சு நிற்பானோ.
நீங்க புத்தகம் ஹிஸ்டரி ஆஃப் ஜூட் எடுத்து படிச்சு பாருங்க. தேர் இஸ் நோ அக்ரிமெண்ட் ஃபார் ஜூட், ஒன்லி வேர்ட், ஒன்லி வேர்ட். நான் ஒரு வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட போயிருந்தேன். அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னார், இது அக்ரிமெண்ட்லாம் வேஸ்ட் பாஸ்டர், வேர்ட் தான் முக்கியம். தருவேன்னா தருவேன், கொடுப்பேன்னா கொடுப்பேன், செய்வேன்னா செய்வேன். மனுஷங்க சொன்ன சொல்ல காப்பாத்தா மனுஷங்க, எங்க அப்பா ஏசி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த வார்த்தையை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறான். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். கையை தட்டி பாருங்க. உம்மையன்றி யாரும் இல்லை. யாருப்பா இருக்கிறா? சொன்ன சொல்ல காப்பாற்றும். முடிந்தது துவக்கத்தை பார்க்கும். மாரா ஷாலா. உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தேவன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். பாருங்க, கை தட்டி. உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும். உங்களுக்கு ஈடே இல்லை. மனுஷன்ல சொல்லிட்டேன், நானா சொன்னேன், எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. மனுஷன்லாம் டியூ வைப்பாங்க, மாசம் 3000 தரணும் சொன்ன 2 மாசம் பெட்டிங் வைப்போம். நீ என்ன மெனியை பிடிச்சி அவரை கேட்க முடியும்? சொந்தக்காரன் என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்ல கொடுத்துருவாங்க. வார்த்தையை காப்பாற்ற தெரியாத மனுஷன். எங்க அப்பாவுக்கு இந்த பாட்டு நான் பைக்ல வந்து கத்தி பாடுவேன். சொன்ன சொல்லி நீங்க என் ராகத்தை நீங்க சவுண்டு கம்மி பண்ணலாம், நான் பைக்ல கத்தி பாடினே போவேன். எங்க அப்பா அழுகையா வரும். எங்க அப்பா ஏசி சொன்ன சொல்லி காப்பாற்று தெய்வம். தெரிஞ்ச ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த வார்த்தை எப்படி கர்த்தர் காப்பாற்றி நிறைவேற்றி நம்முடைய மகளை பண்ண வல்ல. ஒரு சந்தோஷமா கைத்தடி பாடுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். கையை தட்டி. உம்மையன்றி யாரும் இல்லை. சொன்னதை செய்வார். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். பாருங்க விசுவாசத்தோட. இப்போது அற்புதம் நடக்கிறது. இப்போது அற்புதம் நடக்கிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். உங்களுக்கு ஈடே இல்லை. அழிக்கிறதுக்கு நான் வரல, நான் நிறைவேற்றதான் வந்தேன். இந்த பூமியில் வந்து ஒரு நோக்கம் உண்டு, நான் நிறைவேற்றும் கர்த்தர். குறித்ததை நிறைவேற்றுவேன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன், ஆணையை நிறைவேற்றுவேன், வார்த்தையை நிறைவேற்றுவேன். என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி மகிழப்படுகிற கர்த்தர் நான் நிறைவேற்றும் தேவன். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களையும் மூடி ஒரு 2 minutes அவசர ஜெபம் பண்ண போறேன். இருக்கிறத எல்லாரும் கண்ணு மூடி உங்க 2 கையை ஏந்தி ஆர்டரை பார்த்து முடிஞ்சா ஒரு சுட்டு கண்டுபிடிச்சு, ஆண்டவரே என்னை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என் சந்ததியை குறித்து, என் எதிர்கால வாழ்க்கை குறித்து நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தரப்பா, நான் நம்புறப்பா. எனக்கு இந்த உலகத்தை யாருமே கிடையாது, உங்களை விட்டா நான் எங்கப்பா போவேன்? என்னை விட்டு கொடுக்காதவர்ப்பா நீங்க, என்ன ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு சொட்ட கண்ணிட்டு ஒரே ஒரு பல்லவியை பாட போகிற விட்டு கொடுக்காதவர். பிறகு நான் ஜெபிக்கிறேன். ஆனா நீங்க முதல்ல ஜெபிக்கணும். என்னத்தை நம்ம ஜெபிக்கணும்? எனக்கு குறித்த நிறைவேற்றுங்கப்பா, எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கப்பா, எனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா, எனக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுங்கப்பா. நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், அழுத்து ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுக்காதவர், ஆன்லைன்ல வாட்ச் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்னை நடத்துகின்றவர், அப்பா என்னை பாதுகாப்பவர், நிறைவேற்றதா வந்து நிறைவேற்ற
வந்து என்னை விட்டு கொடுக்காதவர், நிறைவேற்ற வந்து என்னை நடத்துகின்றவர், நிறைவேற்ற வந்து என்னை பாதுகாப்பவர். மகளே அழாதே, பயப்படாத மகளே, அப்பா பயப்படாத. ஏன் பயப்படுற? அழாதே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலே எந்தெந்த பிள்ளைகள் கையேந்தி உம்முடைய சமத்தில் நிற்கிறார்களோ, நீ நிறைவேற்றுகிற தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ, இப்பொழுது இன்று ராத்திரி ஆலயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அப்படியே ஆன்லைன்ல வாட்ச் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருக்கு இட்ட ஆணை, சொன்ன வாக்கு தத்துவம், வெளிப்படுத்தின வார்த்தை குறித்ததை நிறைவேற்றி மகிழ பண்ண வேண்டும் என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். சாட்சிகளை ஏற்படுத்தும். இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்படட்டும். தேவ பிள்ளைக்கு இந்த கொள்ளை நோய் வரக்கூடாதப்பா. வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாரம் முழுவதும் அற்புதமா நடத்தும். நன்மை உண்டாகட்டும். சாட்சிகளை ஏற்படுத்த உதவி. அவர்கள் விருப்பத்தை வாதிலாம் நிறைவேற்றும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். இப்பொழுது ஏசி எனக்கு சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன? எல்லாரும் கண்ண மூடி இருக்கும். வாட் இஸ் யுவர் ரிக்வெஸ்ட்? உங்களை அந்த வேண்டுதலுக்காக ஜெபிக்க போறேன். ஒரு சுற்று கண்டுபிடி ஜெபிக்க போகிறேன். அம்மா உன் வேண்டுதல் என்ன? பாப்பா உன் வேண்டுதல் என்ன? அப்பாட்ட சொல்லு. கண்ண மூடுங்க, அப்பாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு. சர்ச்சில் நீ சொல்லு, அப்பாட்ட சொல்லு. வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்புள்ள இயேசு சுவாமி, இப்பொழுது என் பிள்ளைகள் என்ன கேட்கிறார்களோ அதை மகிழ பண்ணு, அதை கொடுத்து மகிழ பண்ணு. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுத்து மகிழ பண்ணு. இப்பொழுது ஆலயத்தில் உட்கார்ந்து கையேந்தி எனக்கு இதுதான் வேண்டுதல், திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு வேண்டுதலை நிறைவேற்றும். வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒரு வார்த்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்புங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, அவங்க வேண்டுதலுக்கு பதில் கொடுங்கப்பா. கெஞ்சி பண்றாடுறப்பா, கெஞ்சி பண்றாடுறப்பா, கண்ணீர் வடிக்கிறப்பா. பாவப்பா என் பிள்ளைங்க, எங்க மக்கள் பாவப்பா. உங்ககிட்ட குறை குற்றம் தயவாய் மன்னிச்சிருங்கப்பா. வேண்டுதலை நிறைவேற்றி மகிழ பண்ணும். சாட்சிகளை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.